ஸ்பீட் லிமிட் மெயின்டைன் பண்ணணும், டிராஃபிக் சிக்னல்ஸை ஒபே பண்ணணும், வண்டி ஃபிட்னஸாக இருக்கணும், கேர்ஃபுல்லாக டிரைவ் பண்ணணும், ஸ்லோ பண்ணி ஓட்டணும், பெடஸ்டியன் கிராஸ் பண்ணுறதுன்னா ஒன் வேல போகக்கூடாது. இது எல்லாத்தையுமே வீட்டில் அம்மாவுக்கு அப்பாவுக்கு நீங்கள் போய் சொல்லணும். நாளை பின்ன ரோட்டில் போலீஸ் இருக்கும்போது போலீஸ் என்ன கை சைன் காமிக்கிறாங்களோ, ஹேண்ட் சைன் காமிப்பாங்க, காட்டணும்ல நிப்பாட்டுறதுக்கு, போக சொல்றதுக்கு, திரும்புறதுக்கு எல்லாம் காட்டுவாங்க. அந்த மாதிரிலாம் கை காட்டுவாங்க. அப்ப என்ன, ரைட் சைடில் வெஹிக்கிள் லெஃப்ட் சைடில் போங்க அப்படின்னு காட்டுவாங்க. இதெல்லாம் ஒபே பண்ணி வெஹிக்கிள் ஓட்டணும். ரெட் லைட் பிளிங்க் ஆகி எரியும் பார்த்துருக்கீங்களா? சில இடத்துல விட்டு விட்டு எரிஞ்சுட்டே இருக்கு. அது என்ன அர்த்தம்? அது ஒரு ஆபத்தான இடம், அங்கே ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால ஸ்லோவாக போங்க, கேர்ஃபுல்லாக போங்க அப்படிங்கிறதுக்கு அதை வச்சிருக்கோம். எல்லோ கலர் லைட் பிளிங்க் ஆகி எரியும் அப்படின்னா என்ன, அடுத்து ஏதோ ஒரு ஜங்ஷன் வரும், ஏதோ ஒரு கிராசிங் வரும், அதுக்காக கொஞ்சம் ஸ்லோவாக போங்க, ஒரு காஷன் எச்சரிக்கை மாதிரி அடுத்தது இருக்குது. ஸோ பார்த்து போங்க, எச்சரிக்கை கொடுக்குறாங்க. சரியா? அப்போ டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்களா? தம்பி பைக் ஓட்டுவீங்களா? பைக் ஓட்ட என்ன வேணும்? லைசன்ஸ் வேணும். அதுக்கு 18 வயசு முடிச்சிருக்கணும். சரியா? அப்போ பைக் ஓட்டினா ஹெல்மெட் போட்டு ஓட்டுவீங்களா? கார் ஓட்டினா சீட் பெல்ட் போடுவீங்களா? ஸ்பீட் லிமிட் மெயின்டைன் பண்ணுவீங்களா? செல்போன் பேசிட்டு வண்டி ஓடலாமா? ஓட்டக்கூடாது. ஒன் வேல போலாமா? டிராஃபிக் போலீஸ் சொல்றது கேட்கணுமா வேண்டாமா? கேட்கணும். ரோட்ல போகும்போது யாராவது ரோடு கிராஸ் பண்ணாங்க என்ன பண்ணணும்? ஸ்டாப் பண்ணி அவங்க கிராஸ் பண்ணதான் நம்ம போகணும். சரியா? ஓகே, சரி. இப்போ எல்லாத்துக்கும் டிராஃபிக் ரூல்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இதுக்கப்புறம் வீட்டுக்கு நீங்க என்ன சொல்லணும்?